அஸ்வத் தன்னைத்தானே சுதாரித்து கொண்டு மனதை அமைதிப்படுத்த அந்த நேரம் பாலா வந்தான். அஸ்வத்துக்கு தூக்கி வாரி போட்டது. இப்போது தன்னை பார்த்த கோலத்தில் பாலா அவளை பார்த்தாள் என்று யோசித்து அவனை நெருங்கி எதுக்கு வந்தே? பாலா அஸ்வத்தை வெறுப்பேற்ற நினைத்து உனக்கு தேவையில்லாதது. உன்னோட பொண்டாட்டியை பார்க்க வரலை, வேதாவை பார்க்க வந்தேன். அஸ்வத். பாலா, இப்போ அவளை பார்க்க வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கோ. பாலா, அதை சொல்ல நீங்க யாரு சார்? அஸ்வத். அவ தூங்கிட்டு இருக்கா. பாலா, உன்னை பார்க்க அப்படி சொல்லியிருப்பா. இப்போ பாரு, நான் ஃபோன் செய்த உடனே வருவா என்று ஃபோன் செய்தான். சிறிது நேரத்தில் அழகாக சுடிதார் அணிந்து கொண்டு கண்களுக்கு குற்றமில்லாமல் வெளியே வந்தாள். அஸ்வத் நிம்மதியுடன் சிரித்தான். பாலா அவனுடைய சிரிப்பை பார்த்து, இப்போ என்னை பார்க்க வந்திருக்கிறாள், உன்னை பார்க்க இல்லை, அதனால ரொம்ப வலியாமல் தள்ளி நில்லு. அஸ்வத் சிரிப்புக்கு வேறு அர்த்தம் இருந்தது அவனுக்கு மட்டும் தானே தெரியும். வேதா, தாத்தா இன்னும் கிளம்பலையா? அஸ்வத் பாலாவை காட்டி, இவனை பார்த்தேன், அப்படியே நின்னுட்டேன். வேதா, பேசி முடிச்சிட்டிங்களா? அஸ்வத். வேதா, அப்போ நீங்கள் கிளம்புங்க, நானும் பாலாவும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. பாலா, வேதா அப்படியே வெளியே போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு வரலாம். வேதா, இதுவும் நல்ல யோசனை என்று பாலாவிடம் சொல்லிவிட்டு அஸ்வத்திடம், தாத்தா நீங்கள் பத்திரமா கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு பாலாவுடன் காரில் ஏறி சென்றான். வேதா முகத்தில் புன்னகை. பாலா, என்ன முகம் சந்தோஷத்தில் ஜொலிக்குது? வேதா, அப்படிதான். அதை விடுங்க, அவரோட உங்களுக்கு சண்டையா? நீங்கள் பேசிக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. பாலா, தொழிலில் இதெல்லாம் சகஜம் தானே, விடு. உனக்கும் அவருக்கும் என்ன? வேதா, அது ஒன்றுமில்லை, என்மேல் பாசமாக இருப்பார், அதனால் எனக்கும் அவர் மேல் ஒரு பாசம். பாலா, நம்ம பிஸ்னஸ் பற்றி என்ன முடிவெடுத்திருக்க? வேதா, ஓகே. பாலா, தேங்க்ஸ், நல்ல முடிவு, உன்னுடைய எதிர்காலத்துக்கும் அதுதான் நல்லது. வேதா, அங்கு அஸ்வத் வெறுப்புடன் இவர்களை பார்த்து கொண்டிருந்தவன் காரில் ஏறி டிரைவரிடம் இவர்களை தொடர சொன்னான். பாலா, அஸ்வத் கார் தங்களை தொடருவதை கண்ணாடி வழியாக பார்த்து சிரித்து கொண்டான். அஸ்வத் அவர்களை தொடர்ந்தவன் பாலா அவளை விடுதியில் விடும் வரை தொடர்ந்தான். வேதா தன்னுடைய அறையில் அஸ்வத்தின் போட்டோ எடுத்து, என்ன இன்னைக்கு ட்ராமா எப்படி? இன்னும் கவர்ச்சியை காட்டி மயக்கிறேன். மகனே, நீயே வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு கெஞ்ச போற, ஆனாலும் உனக்கு கட்டுப்பாடு அதிகமுன்னே எனக்கு நல்லா தெரியும், அதை உடைக்கிறேன். இனி உன்னோட தானே இருக்க போறேன், அப்போ தெரியும் என்னை பற்றி என்று அவனுடைய போட்டோவை பெரிதுபடுத்தி அவன் உதட்டில் முத்தமிட்டாள். அஸ்வின் விமானம் விட்டு இறங்கியதும் அவனை கண்காணிக்க ஆட்களை ஏற்பாடு செய்திருந்தான் அஸ்வத். அஸ்வின் வீட்டுக்கு போகும் பொழுது நேரம் நள்ளிரவை கடந்திருந்தது. சரஸ்வதி கதவை திறந்தவள் கண்ணில் அஸ்வின் தலையில் கட்டு போட்டு இருப்பதை பார்த்து அதிர்ந்து, அஸ்வின் என்னாச்சு? அஸ்வின், ஒன்றுமில்லை, தலையில் இடிச்சுக்கிட்டு, அவ்வளவுதான். சரஸ்வதி கண்ணீருடன், அதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு பெரிய கட்டு? அஸ்வின், வலிக்குதாப்பா? அஸ்வின், இல்லேம்மா என்று அவள் கண்ணீரை துடைத்தான். பெற்றவள் இருந்தால் கூட தன்மேல் இப்படி அன்பு வைத்திருப்பாளா தெரியவில்லை. சரஸ்வதி, என்னவோ தெரியலை, மனசு படபடப்பா இருக்கு. அஸ்வின் அவளை அணைத்து, அம்மா எனக்கு ஒன்றுமில்லை, சின்ன காயம், அவ்வளவுதான். சரஸ்வதி, இதுவரை உன்னுடைய விருப்பத்திற்கு மாறா நான் பேசியதில்லை. நீ எடுக்கும் எந்த முடிவும் சரியா இருக்கும்னு உறுதியாக நம்புகிறேன். ஆனால் இன்னைக்கு உன்னை இப்படி பார்க்கும் பொழுது நடுக்கமாக இருக்கு. யார் கூடவாவது பிரச்சனையா? அஸ்வின், இல்லைம்மா, கவலைப்படாதே, எனக்கு ஒன்றும் இல்லை. சாப்பிட்டியா? சரஸ்வதி, இல்லை, நீ வந்த பிறகு சாப்பிடலாம்னு. அஸ்வின், அம்மா வா சாப்பிடலாம் என்று ஹாட் பாக்ஸில் இருந்த தோசையை எடுத்து தட்டில் போட்டு கொண்டார். சரஸ்வதி, இரு, சாம்பார் சூடு பண்ணி தரேன் என்று அடுப்பை பற்ற வைத்தாள். அவள் நெஞ்சில் இனம் புரியாத வலி ஏற்பட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி மூச்சை அடைத்து மயங்கி விழுந்தாள். அஸ்வின் அம்மா என்று ஓடிச் சென்று அவளை கையில் ஏந்தியவன் ஹாஸ்பிட்டல் தூக்கி கொண்டு ஓடினான். ஹாஸ்பிட்டலில் அம்மா மயக்கத்தில் இருக்க, ஒன்றுமில்லை, இரத்த அழுத்தம் அதிகமாகி அவங்க மயங்கி இருக்காங்க, பயப்பட வேண்டாம், எதுக்கும் இதயம் சம்பந்தப்பட்ட செக்கப் செய்திடலாம். அஸ்வின் என்றவன் கண்ணீருடன் அவளை பார்த்தான். அந்த மெல்லிய பெண்மணி உலக சுகங்களை அனுபவிக்காமல் அஸ்வினை மட்டுமே உலகமாக நினைத்து வாழ்ந்தவள் இன்று தன்னுடைய தலையில் கட்டு போட்டிருப்பதை பார்த்து மயங்கி விழுந்து விட்டாள். சார் என்று அழைக்கப்பட அஸ்வின் திரும்பினான். சார், பேஷண்ட் மெடிசன் மற்றும் டாக்டர் பில் 3000. நாளைக்கு இசிஜி எக்கோ எடுக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கு 2000. அதை தவிர பெட் சார்ஜ் அட்வான்ஸ் 3000, மொத்தம்
8000 கட்டணம் சார். அஸ்வின் என்று தன்னுடைய பர்ஸ் பார்த்தான். 2000 இருந்தது. அதை கட்டிவிட்டு பேலன்ஸ் காலையில் கட்டிடுறேன். ஓகே சார் என்று வாங்கி வைத்து கொண்டு பில் கிழித்து கொடுத்தாள். அஸ்வின் அம்மா அருகே உட்கார்ந்தான். அம்மா, நான் உங்களை சரியா பார்த்துக்கலை, என்னை மன்னிச்சிடுங்க. என்னவோ அவள் முகத்தை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான். இரவு நேரம். பிரதீப்பிடம் அடி வாங்கிய வலி, ஊர் சென்று திரும்பிய களைப்பு எல்லாம் சேர்ந்து அம்மாவின் அருகே சேரில் உட்கார்ந்து கண்ணை சொருகியது. தன்னை மறந்து தூங்கினான். அவன் அருகே அவனைப் போல ஒருவன் வந்து நின்றது தெரியவில்லை. அவன் தலையில் கட்டை பார்த்ததும் அஸ்வத் ரத்தம் கொதித்தது. அவன் அருகே கட்டிலில் தூங்கும் அம்மாவை பார்த்ததும் மனம் உடைந்தது. அம்மா என்று அவளை கட்டிக்கொண்டு, உன்னை தனியா துன்பப்பட விடமாட்டேன், மறுபடியும் தற்கொலை செய்து கொண்டு என்னை விட்டு போய்விடாதே என்று அழ வேண்டும் போல இருந்தது. சிறிது நேரம் இருந்துவிட்டு வெளியே நகர்ந்தான். அந்த ரூமில் இருப்பவர்கள் பில் எவ்வளவு என்று கேட்டு அவர்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுத்து மொத்தமாக டிஸ்சார்ஜ் பண்ணும் பொழுது பில் கொடுங்க என்று சொல்லி சென்றான். அஸ்வத் ஹாஸ்பிட்டலிலிருந்து விடியற்காலை 3 மணிக்கு வந்து படுத்தாலும் காலை 8 மணிக்கு வேதாவை பார்க்க வேண்டி தூக்கம் மறந்து போனது. அவள் மதியம் கொடுத்த கவர்ச்சி வடிவை நினைத்து கொண்டாள். உடலில் மின்சாரம் பாய்ந்தது. தலையணையை இறுக்கி அணைத்து கொண்டான். வேதா, இதற்கெல்லாம் சேர்த்து உன்னை என்ன செய்கிறேன் பாரு என்று சொல்லிக் கொண்டான். மறுநாள் காலை எல்லாம் மாறி இருந்தது. வேதா வந்ததும் அவளுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஹோட்டல் கை மாறிடுச்சு. வேறு ஒருத்தர் பல மடங்கு பணம் கொடுத்து வாங்கியிருக்கார். வேதா, ஹோட்டலை வாங்கிட்டாங்களா? நமக்கெல்லாம் வேலை இல்லையா? மேனேஜர் அனைத்து ஊழியர்களையும் அழைத்து, இந்த ஹோட்டலில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் இனிமேல் ரெண்டுக்கு இல்லை, மற்ற 5 ஃப்ளோர் எப்பவும் போல் 2க்கு கொடுக்கிறோம். இந்த ஆஃபீஸ்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் முழுசாக பிளாக் ஆகிடும். நாம் யாரும் உள்ளே நுழைய அனுமதி இல்லை. லேடிஸ் எல்லோருக்கும் மார்னிங் ஷிஃப்ட் மட்டும்தான். மற்றவர்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் கொடுக்கப்படும். மேனேஜர், அப்புறம் ஒரு நல்ல செய்தி, எல்லோருக்கும் சம்பளம் சேர்த்து தர போறாங்க. அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஹே என்று சத்தம் போட்டனர். வேதாவிற்கு விசித்திரமாக இருந்தது. கட்டிட வேலை நடந்து கொண்டிருந்தது. நிறைய ஆட்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர். கீழ்ப்பகுதி முற்றிலுமாக ஹோட்டல் விட்டு தனிமைப்படுத்தப்பட்டது. அஸ்வத் வேதாவிற்காக காத்திருந்தவன் கேமராவில் அவள் முகத்தை பார்த்துவிட்டு அவளை நோக்கி வந்தான். வேதா திருத்திருவென விழித்து கொண்டிருந்தவள் அருகே வந்து வேதா என்று அழைக்க, வேதா பின்னால் இருப்பவனை அடையாளம் கண்டுகொண்டு, தாத்தா, இந்த ஹோட்டல் விற்கப்பட்டு விட்டதாம். வாங்க, உங்களுக்கு வேற நல்ல ஹோட்டல் பார்த்து தரேன், அங்கே தங்கிக்கோங்க என்று சொன்னார். அஸ்வத் மனதுக்குள், அடிப்பாவி, தன்னுடைய ஹோட்டலை விட்டு வேறு நல்ல ஹோட்டல் பார்த்து தரேன்னு சொல்லறாளே, இவளை என்ன செய்வது? அஸ்வத், பொறு, ஹோட்டல் வாங்கியது என்னுடைய நண்பர் தான், நீ டென்ஷன் ஆகாதே. வேதா, அப்படியா என்று கண்களை உருட்டி பார்க்க அஸ்வத் அவள் பார்வையில் கரைந்தான். அஸ்வத், வேதா வா, வீடு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம். வேதா, எந்த வீடு? அஸ்வத், நாம தங்க போகிற வீடு என்று அவள் கையை பிடித்து இழுத்து சென்றான். அங்கிருந்தவர்கள், நிஜமாவே வேதாவை கிழவன் கரெக்ட் பண்ணிட்டானா? பாவம் வேதா, யாராவது அவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. ஹே, அந்த கிழவன் பணக்காரன் போல இருக்கு. வேதா அனாதை, கிளிக் ஆகிடுச்சு. ஆமாம், இந்த ஹோட்டல் கூட அந்த கிழவனுடைய ஃப்ரெண்டு வாங்கி இருக்கிறதா சொன்னாங்க. அப்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த கிழவன் இருக்க போகிறானா? வேதாவுக்கு அடித்தது இல்லை. இன்னைக்கோ நாளைக்கோ சாக போகிற கிழவன் கூட இருந்தால் காசும் கிடைக்கும். அந்த ஆள் செத்து போன பிறகு வேறு ஆளை பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கலாம். மேனேஜர் கொஞ்சம் உரத்த குரலில், எல்லாம் அவங்க வேலையை பாருங்க. புது முதலாளி கொஞ்சம் கண்டிப்பானவர். இந்த மாதிரி புரட்டி பேசுபவர்களை வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டார் என்றதும் அந்த இடத்தில் யாரும் இல்லை. எல்லோரும் கலைந்து சென்று அவர்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தனர். வேதாவை வேறு வழியாக தரை தளத்திற்கு அழைத்து சென்றார். அஸ்வத்திடம், தாத்தா, இதுவா வீடு? அஸ்வத், ஆமாம், இங்கே மொத்தம் 10 ரூம் இருக்கு. எல்லாம் மாற்றியமைக்க சொல்லி இருக்கேன். அதுக்கு தான் வேலை நடக்குது. இதில் சமையலறை, உனக்கும் எனக்கும் படுக்கையறை எல்லாம் எப்படி வடிவமைப்பதுன்னு நீ தான் டிசைன் பண்ணணும். ஒரு 5 ரூம் ஆஃபீஸ்க்காக, அதையும் நீயே டிசைன் செய்து மாற்றியமைச்சிடலாம். வேதா காதில் விழுந்த வார்த்தை டிசைன் என்பது மட்டும்தான். வேறு எதுவும் புரியவில்லை. வேதா, தாத்தா. அஸ்வத், வேதா, இந்த பகுதி எல்லாம் உங்களுடையதா? அஸ்வத், நம்முடையது.
வேதா அவனை சீண்ட நினைத்து, நான் உங்க கூட தங்க சம்மதம் சொல்லவே இல்லையே. அஸ்வத் யோசித்து, உனக்காக வாங்கினேன், உனக்கு விருப்பம் இல்லை என்றால் நான் என்ன செய்யட்டும் என்று நினைத்து கொண்டு, அப்படின்னா நீ இங்கே தங்கிக்கோ, நான் வெளியே தங்கிக்கிறேன். நீ இங்கே தங்கினால் வேலைக்கு போவது வருவது எல்லாம் உனக்கு சுலபமாய் இருக்கும் தானே. நீ கர்ப்பவதி, ரொம்ப அலைய வேண்டாம். வேதாவிற்கு பேச வாய் வரவில்லை. எனக்காக இந்த ஹோட்டலை பல மடங்கு விலை கொடுத்து வாங்கியிருக்கானா தாத்தா. அஸ்வத் வேதா, எதுக்கு என்மேல் இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க? அஸ்வத் வேதாவை நெருங்கி அவள் முகத்தை ஏந்தி தெரியலை. வேதா அவனுடைய ஸ்பரிசத்தில் கொஞ்சம் தடுமாறி, பிறகு அவனுடைய கண்களை ஊடுருவி பார்த்து, உங்க அக்கறையை நான் மதிக்கலைனா? அஸ்வத், அது என்னுடைய பிரச்சனை. வேதா கண்கள் குளமாகியது. அஸ்வத் அவளை விட்டு விலகி அவளுக்கு பிடித்த வார்த்தையை சொன்னான். சீக்கிரம் டிசைன் பண்ணு, பாரு என்ஜினியர் எல்லாம் காத்திருக்காங்க. வேதா கண்களை துடைத்து கொண்டாள். நான் ஷிப்டுக்கு போகணுமே. அஸ்வத் இன்னைக்கு லீவு சொல்லிக்கலாம் என்று அவள் கையில் சாக்லேட்டை திணித்தான். உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோ என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். வேதா நடந்து செல்லும் அவனையே பார்த்து கொண்டு நின்றாள். எப்போ தாடி உள்ளிருந்து வெளியே வரப்போற? நேத்து சொன்ன மாதிரி சீக்கிரம் நம்ம உறவை சரி பண்ணிடு, என்னாலே முடியலை. உன்னுடைய மடியில் உட்கார்ந்து மார்பில் சாய்ந்து கொண்டு ஊர்க்கதையை பேசிக்கொண்டு நேரத்தை போக்க வேண்டும். ஆசையா இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் ஆசையை நிறைவேற்ற வேண்டும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா என்று மனதில் அவனை கடிந்து கொண்டாள். பாலா ஃபோன் செய்தான். என்ன தோழியே, எங்கே ஹோட்டல்ல இல்லை, லீவுன்னு சொல்லறாங்க. வேதா பாலா, நான் முள்ள நீளம் பேசுகிறேன், பதில் சரியா வரலை. என்னாச்சு, உடம்புக்கு முடியலையா? வேதா, இல்லை நல்லா இருக்கேன். ஒரு சின்ன வேலை, உங்கள் பிஸ்னஸில் சண்டை போட்டுக்கிட்டீங்கல்ல, அவருக்கு ஒரு டிசைன் பண்ணி தர வந்தேன். பாலா, அவருக்கு எதுக்கு? என்ன, எங்கே இருக்கே? வேதா, பக்கத்திலே தான். நீங்கள் ஹோட்டல் விட்டு வெளியே வாங்க, நானும் வருகிறேன் என்று ஃபோனை பிடித்து கொண்டு வெளியே சென்றார். வேறு ஒரு அறையில் புதிதாக ஆட்கள் சேர்க்க நேர்காணல் நடந்து கொண்டிருந்தது. பிரசன்னா அந்த வேலையை பார்த்து கொண்டிருந்தான். அஸ்வத் வேறு வேலையாக இருந்தான். பிரசன்னா, ராகவன் வந்துட்டார்னு ஃபோன் வந்துடுச்சு, கூட அஸ்வினை கூட்டிட்டு வந்திருப்பதாக சொல்லியிருக்கார். அஸ்வத், குட். எங்கே மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்க? பிரசன்னா, இன்னும் சொல்லலை. எங்கே வர சொல்லட்டும்? அஸ்வத், இங்கே வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு ஹோட்டல் பாரு. பிரசன்னா, ஓகே. இருவரும் கிளம்ப தயாரானார்கள். அஸ்வத் வேதாவிடம் சொல்லிவிட்டு செல்ல எண்ணி தேடினான். அவளை உள்ளே எந்த அறையிலும் காணவில்லை. வெளியே வந்தவன் பாலாவுடன் பேசி கொண்டிருக்கும் வேதாவை பார்த்தான். ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. மெல்ல அவர்களை நெருங்கினான். வேதா, தாத்தா வெளியே கிளம்பிட்டீங்களா? அஸ்வத் பாலாவை பார்த்து முறைத்து, வேதா, சரி நீங்கள் போயிட்டு வாங்க. அஸ்வத், வேதா ஒரு நிமிஷம் என்று தனியாக அழைத்தான். வேதா அவனுடன் வந்து, என்ன தாத்தா? அஸ்வத் அவனை பார்த்தா நல்லவனா தெரியலை. வேதா, ஏன் தாத்தா அப்படி சொல்லுறீங்க? அவர் நல்லவர் தான், நானும் அவரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம். அஸ்வத் அதை கேட்டு அதிர்ந்தான். பாலா, நீ என்னிடமிருந்து அவளை பிரிக்க வழி பார்த்து வச்சிட்டியா? என்ன பிஸ்னஸ்? வேதா, டிசைன் கேலரி. பேரு கூட பி ஃபார் பாலா, வி ஃபார் வேதா. விவி டிசைன்ஸ். நல்லா இருக்கா? அஸ்வத் மனதில் ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. வேதா, உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் வேண்டாம், நீ கர்ப்பமாக இருக்கே. வேதா, தாத்தா நான் கர்ப்பமாக இருக்கேன். உடம்பில் தெம்பு இருக்கும் பொழுதே கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்கிட்டா தானே அப்புறம் குழந்தை பிறப்புக்கும் பிறந்த பிறகும் செலவுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அஸ்வத் கொஞ்சமும் யோசிக்காமல், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வேதா. வேதா அவனுடைய கண்களை பார்த்து எதுக்கு என்று கேட்டாள். அஸ்வத்துக்கு உண்மை உரைத்தது. பதில் சொல்லாமல் நிற்க அவளோ அவனுடைய தடுமாற்றத்தை ரசித்தாள். வேதா, தாத்தா உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, என்னுடையதை நான் தான் பார்த்துக்கணும். நாம் ஒரு வீட்டில் இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட முடிவுகளில் நீங்கள் தலையிடுவதை விரும்பவில்லை. இப்படி முகத்துக்கு நேராக பேசுவதற்கு என்னை மன்னிச்சிடுங்க. என்னுடைய விஷயத்தில் உங்கள் தலையீடு இருக்கும்னா நாம் ஒரு வீட்டில் சேர்ந்து இருக்க முடியாது. அஸ்வத், ஐ எம் சாரி, தலையிட மாட்டேன், வெரி சாரி. நான் சொன்னது போல் உனக்கு நான் இடைஞ்சலாக இருந்தால் நான் வெளியே தங்கிக்கிறேன், நீ இங்கேயே இரு ப்ளீஸ் என்று சோகமாக கிளம்பினான். வேதா, டேய் லூசு கிழவா, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குடா. நீ ஒரு கோடு போட்டா அதை நான் தாண்ட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா?
வேதா அவனுடைய தடுமாற்றத்தை ரசித்து கொண்டே பாலாவை நோக்கி சென்றாள். பாலா அவளை பார்த்து, முதல் பிஸ்னஸ் பிடிச்சாச்சு போல இருக்கு. வேதா, ஆமாம், எப்படி என்னுடைய திறமை? பாலா, தெரிஞ்சுதானே பார்ட்னராக மாறிட்டேன். இருவரும் சிரித்து கொண்டனர். அஸ்வத்துக்கோ அவர்கள் சிரிப்பு சத்தம் எரிச்சலை உண்டாக்கியது. பின்னாலே வந்த பிரசன்னா, என்ன உயிர் நண்பர்கள் காதல் விரோதிகளா மாறிட்டீங்க போல இருக்கு. அஸ்வத் வேணுமுனே பண்ணறா. பிரசன்னா, அதில் அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? அஸ்வத், அவன் நல்லவன். ஸ்ரீ மேலே ரொம்ப மரியாதை வச்சிருக்கான். அவள் என்னாலே ஏமாற்றப்பட்டதா நினச்சிட்டு அவன் என்னை பழி வாங்க பார்க்கிறான்.